எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரையுள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். வாசிச்சவங்க ஒன்று கை தூக்குங்க. பரவாயில்ல, என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தரணும். என்ன கர்த்தர் நல்ல ஆள், நீக்கோலி போல இருந்தாலும் நல்ல வாலியம் தந்திருக்காண்டோ. சரி, 885வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. பேஜ் நம்பர் 885. எரேமியா 8:20 முதல் 22 வரை. இந்த சாம்பார், வார்ப்பு, கத்தரிக்காய் வெட்டுகிறவர்கள் கன்வென்ஷனை விட கூடுதல் சவுண்டில் வெட்டக்கூடாது. சரி, நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அறுப்பு காலம் சென்றது, ஒரு தடவை கொஞ்சம் கூட சத்தமா வாசிங்க. அறுப்பு காலம் சென்றது, இந்த முதல் மாலையில நான் உங்க நடுவில் பேச போகிற செய்தி கீலேயாத்தின் பிசின் தைலம். கீலேயாத்தின் பிசின் தைலம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. நல்ல கண்ணை மூடணும். நல்ல வாயை திறந்து நாம நல்ல ஒன்று தெய்வத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் கண்ணை மூடி இருக்கிற இடத்துல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் வாயை திறங்க. தேவ தூதர்கள் இந்த மைதானத்தில் இறங்கி வருகிறார்கள். ஆண்டுகளாய் அழிந்து போகாத கட்டுகள் இப்பொழுது அழிகிறது. எல்லா போராட்டங்களும் இப்போ உடையுது. குடும்பத்தை வாழ விட மாட்டேன்னு சவால் விட்ட அந்தகார வல்லமை நீ துதிக்கிற துதிக்கு முன்ன நிற்க முடியாம பதறி ஓடுகிறது. அபிஷேகம் ஒரு மழையா பெய்யுது. எல்லா பக்கமும் அத்தனை பேரும் கைதட்டணும். அந்தகார வல்லமைகள் எங்க மறைந்திருந்தாலும் இப்போ முறியுது. கழுத்துக்கு மேல வலுக்கட்டாயமாய் வைக்கப்பட்ட நுகத்தடிகள் உடைகிறது. கை தட்டுங்க, சத்தம் உயர்த்தி. வாயை திறந்து போராடுங்க. கிருபை பெற்றவர்கள் ஆவியில போராடுங்க. இந்த சத்தம் இந்த மைதானத்தில் போதாதுன்னு நினைக்கிறேன். ராகம் கமம் கந்தரா ரீ அந்தர கந்தல் கபரபலபரபலவா ரீ பத்துரபலபரபலவா ரேந்தல் கபரபலவா. அந்த பக்கம் எல்லாம் அக்கனி வந்து இறங்குது. கை தட்டி கை தட்டி கை தட்டி விடுதலையோட தான் இந்த இடத்தை விட்டு போனோம். ஒரு அபிஷேகத்தை பெற்று கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு போனோம். ஒரு அற்புதத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு போனோம். இந்த
சத்தம் போதாது. சிலர் ஆவியானவர் பிடித்து குலுக்குகிறார். சில வாழ்க்கைகள் தேவனால் அசைக்கப்படுகிறது. சகோதரி கூப்பிடு, சகோதரா கூப்பிடு. இது வெட்கப்பட வேண்டிய இடம் அல்ல, இது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற இடம். சத்தம் உயர்த்தி நல்ல கை தட்டுங்க, நல்ல வாயை திறந்து. அந்தல் கந்தல் கபன கந்தரா உடந்தர பிரௌட பத்தாரா அந்தல் கபர பரபரபலவா ரேல அந்தர பரபரபலவா. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நீ இப்போ துதிக்கணும். சத்தம் உயர்த்தி கூப்பிடு. அடக்கி வைக்காத, அடக்கி வைக்காத. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு சத்தம் வரணும். மடம் உடைஞ்சு தண்ணி பாயும் இல்லையா, அதுபோல ஒரு சத்தம் வரணும். அந்த கட்டு இன்னைக்கு ராத்திரியோட உடையுது. அந்த பொல்லாத ஆவி இன்னைக்கு ராத்திரியோட வெளியேறுது. நீ சுதந்திரமாகிறாய். கை தட்டி கபா கபா ரக்கதரபா ரீஹந்தரபபபபா உடந்தரபலபலபலபா. மைதானம் மொத்தம் ஒரு அசைவு, மைதானம் மொத்தம் ஒரு அசைவு. அந்நிய பாஷை ஏற்கனவே பெற்றவங்க அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. இதுவரை பெறாதவங்க அதை பெற்றுக் கொள்ளுங்க. உங்க ஆயுதத்தை நெருப்புல போடுங்க, தீ பிடிக்குது. அந்தவரந்தர வைடவரந்தர ஊடவரந்தர பிரௌடவன அல்காரகதா வைடல் கமனா அல்கதார சந்தராதா ரியாந்தல் கந்தர பலபலபலபா ஊடவந்தல் பிரௌடபலபலபலபலபா ரேந்தல் கபரபலபலபலபலபா ரி கத்தர பலப சத்தர பலபலபலபா. சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி. இது போதாது. கை தட்டி கூப்பிடுங்க, வாய திறந்து கூப்பிடுங்க. அவர் உன்னை விட்டு விலகி போவதில்லை. இயேசு இந்த வழியே வருகிறார். நீ இருக்கிற பிரச்சனையின் வழியே இயேசு வருகிறார். நீ அனுபவிக்கிற துன்பத்தின் வழியே இயேசு வருகிறார். இப்போ இயேசுவன் அருகில வருகிறார். கூப்பிடு. சில போராட்டங்கள் ஆவியானவர் எடுத்து எறிகிறார். சில சவால்கள் ஆவியானவர் எடுத்து எறிகிறார். சிலருடைய எலும்புகளில் மின்சாரம் பாய்வதை போல வல்லமை பாயுது. சிலருடைய நாவு அடக்கி வைக்க முடியாம திறக்கப்படுது. சிலர் மேல அக்னி அபிஷேகம், சிலர் மேல உன்னதத்திலிருந்து ஆவி புறப்பட்டு வருகிறது. சிலர் வஸ்திரத்தை தரிப்பதை போல பலனை தரிக்கிறீர்கள். தகப்பனே, நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. நான் உன்னை என் சன்னிதானத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது போல நீர் எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை எல்லா சத்துருடைய திட்டங்களையும் எரிய பண்ண போகிறபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்திராத ஒரு விடுதலை, இதுவரை அனுபவித்திராத ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் எங்கள் மேலே பாய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்து வந்திருக்கிற எல்லாரோடும் நீர் பேசணும். ஒரு ஆள் கூட
கர்த்தர் என்னோட பேசலன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாது. அத்தனை பேரும் தேவனின் சத்தத்தை கேட்டார், என்னை மறுவப்படுத்தினார் என்று சொல்லத்தக்கதாக அடையாளங்களோடு செயல்படும். தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. என் நண்பர் கியூபர்ட் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உலகம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அவரை அடிக்கடி காண முடிகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சின்ன வயசுல ஊழியத்துக்கு புறப்பட்டு போன தீர்க்கதரிசி எரேமியா. இந்த ரொம்ப சின்ன வயசுல ஊழியத்துக்கு புறப்பட்டு போனா உள்ள மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டா, தப்பு செய்யணுங்கிற டெண்டன்சி இருக்காது. இப்போ சாராய குப்பிய கழுவிட்டு தேன் வைத்தினாலே என்னதான் நாரும்? பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? சாராய குப்பிய கழுவிட்டு தேன் வைத்தினாலும் உள்ள இருக்கிறது தேனு தான். நாற்றம் எதுக்கு நாற்றம் தான் வரும்? சாராயத்துக்கு நாற்றம் தான் வரும். அது மாதிரி சில ஆட்கள் எவ்வளவுதான் கிருபைக்குள்ள கிடந்தாலும் இடையில நைஸா ஓடுவோம். ஏன்னா அவங்க உலகத்தை ருசிச்சுட்டு ஆத்மீகத்துல வந்துடும். உலகத்தை ருசிச்சுட்டு ஆத்மீகத்துல வந்துடும். அதனால அவங்களுக்கு டாஸ்மார்க் கடையை காணும்போ 2 ஏவுதல் வரும். ஒன்று என்னை ரட்சித்தார் என்கிற ஏவுதல், இன்னொன்று ஒரு ஆயுசிலேயே உண்டு மகனே நீ எப்படி இந்த கடையை தாண்டி போகலாம் அப்படிங்கிற 2வது ஏவுதல். பாதி ஆட்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, சில நேரம் அந்த 2வது ஏவுதல் ஜெயிக்கும். 2வது ஏவுதல் ஜெயிக்கும். எனக்கெல்லாம் இந்த சட முடியாது, தலைமுடி சடையா இருக்கும், அப்படி இருக்கும் தலைமுடி. ஒரு தடவை ஒரு இடத்துல பிரச்சனை தீர்க்க போனேன். அந்த பிரச்சனை தண்ணி அடிச்சதுனால வந்தது. அப்போ அவர்கிட்ட இருந்து பேசுறேன். இவ்வளவு காலம் தண்ணி அடிச்சு வீட்டுல சமாதானம் இல்லை. தண்ணி அடிக்கிற ஆட்களுக்கு வீட்டில் உள்ள புட்டுக்குடம் எல்லாம் சப்பி இருக்கும், குக்கருக்கு சைடெல்லாம் வீங்கி இருக்கும். அப்போ அவர்கிட்ட பேசுறேன், ரொம்ப நேரம் பேசுறேன். ரொம்ப நேரம் பேசி, இனி தண்ணி அடிச்சு வாழ்க்கை வீணாக்கப்படாது, லிவர் எல்லாம் அடிச்சு போனா ஸ்டெப்னி இல்லை, கிட்னிக்கு ஸ்டெப்னி உண்டு, லிவருக்கு ஸ்டெப்னி இல்லை, அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து இவரை ஒரு அர்ப்பணத்துல கொண்டு வந்தேன். கடைசியில என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு உச்சந்தலையில கை வச்சு, உங்க சத்தியமா இனி தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னார். முடிஞ்சா கதை முடிஞ்சா. அவர் எப்ப எல்லாம் தண்ணி அடிக்க போறாரோ, ஆணை இட்டது இந்த தலையில இல்லையா, அவர் தண்ணி அடிக்க போகும்போ எல்லாம் ஒரு பிடி சட முடி அழகி போகும். இப்போ எங்கேயோ பயங்கரமா தண்ணி அடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தப்ப எனக்கு உச்சந்தலை மினுங்குது. அப்படி ஒரு டெண்டன்சிக்கு வாய்ப்பு இல்லை எரேமியாவுக்கு. ஏன்னா தாயின் கருவில இருந்து தெரிந்து கொண்டு ஊழியத்தில் கொண்டு வந்ததுனால அவனுக்கு பின்வாங்கணும், பாவத்தில் விழணுங்கிற எண்ணத்துக்கு வாய்ப்பில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல மிகப்பெரிய முக்கியத்துவங்கள் உண்டு. என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு இயேசுவை கேட்டப்போ சிலர் உம்மை எரேமியா என்கிறார்கள், சிலர் உம்மை எரேமியா என்கிறார்கள். ஏன்னா 2 பேரும் கண்ணீர் விடுகிறவர்கள். எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அழுது அழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதுல ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம். அந்த பயங்கரமான தீர்க்க தரிசனம் என்னன்னு கேட்டா, ஆவியானவர் இஸ்ரவேல் தேசத்தின் வழியாக
எரேமியாவை ஆவிக்குள்ள கொண்டு போகிறான். ஆவிக்குள்ள கொண்டு போய் பார்த்தா தேசம் மொத்தம் ஒரு வகையான நோய். தேசம் மொத்தம் ஒரு வகையான நோய். நோய் இல்லாத ஒரு ஆளை கூட காண முடியல. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நோய்வாய்ப்பட்டிருக்கணும். அவன் தீர்க்க தரிசன கண்கள்ல நோயையும் பார்க்கிறான், மருந்தையும் பக்கத்துல பார்க்கிறான். மருந்தையும் பக்கத்துல பார்த்துட்டு சொல்றான், பிசின் தைலம் இங்கதான் இருக்கு, பிசின் தைலம் இங்கதான் இருக்கு. பின்ன ஏன் சீயோன் குமாரத்தை காயப்பட்டிருக்கிறாள்? பின்ன ஏன் சீயோன் குமாரத்தை காயப்பட்டிருக்கிறாள்? கீலேயாத் மலை, அந்த மலையில நட்டு வைக்கப்படுகிற ஒரு வகை மரம். அந்த மரத்திலிருந்து வருகிற ஒரு காய், அந்த மரத்தினுடைய பேரு தேராபீந்து மரம். அந்த தேராபீந்து மரத்தினுடைய காயிலிருந்து அந்த மரத்தினுடைய வேர் வரை எல்லாம் மருந்து. அந்த கீலேயாத்து மலை முழுவதும் இந்த தேராபீந்து மரம் மட்டும் நட்டு வைக்கப்படுறதுனால அந்த தேசத்துல ஒரு பழமொழி. அந்த பழமொழி என்ன தெரியுமா? நோய் இருக்கா கீலேயாத்துக்கு வா. என்ன இருக்கா? நோய் இருக்கா கீலேயாத்துக்கு வா. அதாக்கும் அந்த ஊர்களில நிலை நின்ற பழமொழி. இப்ப முதல்ல கீலேயாத்து மலையை பற்றி ஒரு 3-4 காரியங்களை சொல்லுவேன். முதல்ல கீலேயாத்து மலையை பற்றி 3-4 காரியங்களை சொல்லிட்டு, பிசின் தைலம் எப்படி வருகிறது, அது எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு, இந்த முதல் ராத்திரி முடிந்த அளவு கல்வாரி வர வந்து நாம ஜபிக்கலாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நிர்பந்தமாக்கும் வசனத்தை நீங்க எழுதணும். எதை எழுதணும்? வசனங்களை எழுதணும். தமிழ் தெரிஞ்சவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சில ஆட்கள் கூட்டத்துக்கு வருவனும், வந்த உடனே சைடு வாக்கில் உட்காருவனும், அப்படி ஒரு ஸ்டாண்டு போடுவனும், என்ன ஆத்மாவை சொல்லும்போ எழும்புவனும் கிளம்புவனும். அப்படி எழும்பி கிளம்பப்படாதுன்னாகும். அடிக்கு 3 முறை சொல்றது. கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பாடு, கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பாடு உண்டு. நானும் அட்வான்ஸா சொல்றேன், கண்டிப்பா உண்டு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அப்ப கீலேயாத்தை பற்றி முதல்ல கொஞ்சம் காரியங்கள். கீலேயாத்து மலையை பற்றி பைபிள்ல எங்க சொல்லியிருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலேயாக்கும் கீலேயாத் என்கிற பர்வதத்தை பற்றி பைபிள்ல சொல்லி இருக்கிறது. நம்ம அங்க தொடங்கினாதான் கல்வாரி என்கிற பர்வதத்துல கொண்டு வந்து முடிக்க முடியும். கீலேயாத் என்கிற மலைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த முதல் முக்கியத்துவம், இது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து போகிற முக்கியத்துவம். அது என்ன முக்கியத்துவம் தெரியுமா? கொல்லுகிறவனும் கொல்லப்பட வேண்டியவனும் ஒருமித்து சந்தித்த இடம். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். என்ன? கொல்லுகிறவனும் கொல்லப்பட வேண்டியவனும் ஒருமித்து சந்தித்த இடம் கீலேயாத். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். எனக்கு இந்த ஆதியாகமம் எடுக்கும்போ எல்லாம் எனக்கு மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. எனக்கு சர்ச்சு கேரளாவிலே ஆகும். எனக்கு சர்ச்சு கேரளாவில். அதனால அங்க போனா நான் മലയാളത്തിൽ தான் ഞാൻ അവിടെ ചെന്ന മലയാളത്തിലാണ് പ്രസംഗിക്കുന്നത്. പിന്നെ ഒരു കാര്യം,
വെള്ളിയാഴ്ച തൊട്ട് ഇവിടെ വരുന്ന ദൈവദാസനും മലയാളത്തിലെ പ്രസംഗിക്കത്തുള്ളൂ. യു അണ്ടർസ്റ്റാൻഡ് മൈ ഇംഗ്ലീഷ്? அங்க மலையாளத்துல பிரசங்கம் பண்ற இடத்துல உள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆதி ஆகமத்துக்கு உற்பத்தின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவனும்? உற்பத்தி. அங்க வந்த ஒரு குழந்தை எப்ப எடுத்தாலும் மூப்பத்தின்னு சொல்லும். நம்மளை பொறுத்தவரை உற்பத்தி 31 சொல்லும்போ அந்த குழந்தைக்கு 31. ஆதியாகமம் 31 அதிகாரம் ஒரு பெரிய ஆச்சரியம் அங்க சொல்லி இருக்கு. நீங்க எடுத்தீங்கன்னு நான் நம்புறேன். அதனுடைய 23வது வசனம். கொல்லாம விடமாட்டேன்னு சவால் விட்டவனும், எப்படியாவது உயிர் கிடைச்சா போதும்னு ஓடி போறவனும். நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க மன்னிக்கணும். கண்டிப்பா லாபான் யாக்கோபை பிடித்திருக்க கூடாது. கண்டிப்பா லாபான் யாக்கோபை பிடித்திருக்க கூடாது. ஏன் பிடித்திருக்க கூடாது? 22வது வசனம். அது எப்படி கணக்கில் வரும்? அவன் எப்படி பிடிக்கலாம் இவனை? யாக்கோபு கிளம்பினது திங்கள். யாக்கோபு கிளம்பினது திங்கள். யாக்கோபு ஓடி போயிட்டான்னு லாபான் அறிகிறது வியாழன். இவன் கிளம்பினது திங்கள், அவன் அறிஞ்சது வியாழன். அப்படின்னா லாபான் வீட்டில இருந்து கிளம்பும்போ யாக்கோபு எத்தனை நாள் பிரயாணம் போயாச்சு? 4 நாள் தாண்டியாச்சு. யாக்கோபு போன 4ஆம் நாளாக்கும் லாபான் வீட்டில இருந்து கிளம்புறான். ஒரு காரணத்தினாலையும் இவன் அவனை பிடிக்க கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, 5-6 பேருக்கு புரியல. அந்த 5-6 பேரு கூட சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சு இப்பவும் ஏற்றும் பின்னாலே இருக்கிற என் சகோதரி கை தூக்கல். இப்போ அவங்க சொல்லணும், என்ன கண்டுபிடிச்சாருன்னு தோணுதுன்னு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 நாள் டிஃபரண்ட். அவன் கிளம்பின பிறகு 4ஆவது நாள் இவன் கிளம்புறான். எப்பவும் வேட்டை ஆடும்படி ஓடுகிறவனை விட வேட்டை மிருகத்தின் வேகம் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு சிங்கம் ஒரு முயலை துரத்துது. யார துரத்துறது? சிங்கம் முயலை துரத்துது. கண்டிப்பா சிங்கம் தான் ஜெயிக்கும். ஒரு பாய்ச்சல்ல சிங்கம் முயலை பிடிக்கும். ஆனா திடீர்னு முயலை சிங்கம் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, ஆகாரத்துக்காக ஓடுகிறவனை விட வேகமாய் ஓடுவான் உயிருக்காக ஓடுகிறவன். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாத்தீங்களா? தப்புதான். யாரை விட வேகமா ஓடுவான்? சாப்பாட்டுக்காக ஓடுகிற சிங்கத்தை விட உயிருக்காக ஓடுகிறவனுடைய கால்கள் பயங்கர வேகம் காட்டும். அதாக்கும் இந்த உலகத்துல நாம ஓடுகிறது உணவுக்காக அல்ல. இந்த உலகத்துல நாம ஓடுகிறது உயிருக்காக. புரிஞ்சவங்க மட்டும்
கை தட்டணும். உயிருக்காக ஓடுகிறவன் கால்ல ஸ்பீடு இருக்கும். உயிருக்காக ஓடுறவன் கை தட்டும்போ சத்தம் கேட்கும். அவன் வார்த்தையில பலம் இருக்கும். அவன் துதியில வல்லமை இருக்கும். நீ உயிருக்காய் ஓடுகிறாய். கபரபா கந்தரபா ரியாந்தல் பிரௌடபரபலபரபலபா ரேலந்த கவந்தரபலபா. கண்ண மூடி கை தட்டுங்க. எப்போ நீ உயிருக்காக உயிரை பாதுகாக்கும்படி ஓடணும்னு தீர்மானம் பண்ணினாயோ அப்பொழுதே உன் கால்கள் மான் கால்களை போல மாறுகிறது. கபரப சந்தர பிரௌடப துரபலபரபலபா ரியாந்தல் கபரபலப சத்தாரி அந்தரபலபா. சகோதரா, உன்னை பின்தொடர்ந்து வருகிற வல்லமை வெட்டப்படுகிறது. கண்ண மூடி கை தட்டணும் அத்தனை பேரும். நான் பார்க்கிறேன் இந்த டென்ட்டுக்குள்ள ஒரு அசாதாரணமான தேவ பிரசன்னம். எல்லாம் மந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் முறியுது முறியுது. கவனிங்க, யாக்கோபு பிரயாணம் பண்ணினது 11 நாள். யாக்கோபு பிரயாணம் பண்ணது 11 நாள். அதாவது நான் நீங்க எழுதணும்னு எல்லாம் சொன்னது. யாக்கோபு பிரயாணம் பண்ணது 11 நாள். லாபான் பிரயாணம் பண்ணது 7 நாள். லாபான் பிரயாணம் பண்ணது 7 நாள். யாக்கோபு எத்தனை நாள்? 11. லாபான் 7 நாள். அப்படின்னா 7 நாள் பிரயாணம் பண்ணவனை விட 11 நாள் பிரயாணம் பண்ணினவன் 4 நாள் பயண தூரம் முன்ன இருப்பான். எத்தனை நாள் பயண தூரம் முன்ன இருப்பான்? 4 நாள் பயண தூரம் முன்ன இருப்பான். ஒரு நாள் பயண தூரம் என்பது 40 கிலோமீட்டர். ஒரு நாள் பயண தூரம் 40 கிலோமீட்டர். எனக்கு தெரியல இங்க இருந்து நாகர்கோயில் வரேன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து நாகர்கோயில் வரேன்னு நினைக்கிறேன். டெய்லி 40 கிலோமீட்டர் 25 மைல் தூரம் யாக்கோபு சராசரியா போறான். சில காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவில் எழுதி வைக்கணும். எழுதி வச்சுதான் ஆகணும். அது என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பொழுதுள்ள வேகம் எனக்கு இல்லை. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். ரட்சிக்கப்பட்ட பொழுதுள்ள வேகம் எனக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பொழுதுள்ள வேகம் எனக்கு இல்லைன்னு நான் புரிந்து கொள்ளும்போ அதுக்கு கூட சேர்ந்து நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்னை பின்தொடர்ந்து வருகிற சாத்தான் என்னை விட வேகமா வாராய். என்ன பின்தொடர்ந்து வர சாத்தான் என்னை விட வேகமா வாரான். ரட்சிக்கப்பட்ட எனக்கு இப்போ ஸ்பீடு இல்லை. முந்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பேண்ட் அடி சத்தம் கேட்கும்போ உள்ள உருகும். பாட்டு தொடங்காதா, ஜபம் தொடங்காதா, கூட்டம் தொடங்காதா அப்படின்னு சொல்லி உள்ள உருகும். இப்போ அப்படி இல்ல. இப்போ என்னாத்தமாவே போடக்கு முன்ன போய் தலைய காட்டணும், இல்லைன்னா அவர் ஒரு மாதிரி நினைப்பாரு.
அவரு அவர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. யாரு? நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு வேகத்தை குறைத்துக் கொண்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு என் எதிராளி வேகத்தை கூட்டிக் கொண்டான். அதாகும் நான் 11 நாள் பிரயாணம் பண்ணத அவன் 7 நாள்ல தாண்ட முடியுது. ஆராதனையும் துதியும் அபிஷேகமும் ஜபமும் கிருபையும் கர்த்தர் உங்களை நம்பி தந்தது எதுவானாலும் அது வர வர கூடிட்டு இருக்கணும். எழும்பி நின்று என்னால பழையது போல ஆராதிக்க முடியல, பழையது போல துதிக்க முடியல, பழையது போல ஜபிக்க முடியல என்று சாட்சி சொல்லக்கூடாது. எழும்பி நின்று சொல்லணும், முன்னத்தை விட வேகமாய் செயல்படுகிறேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்கிரீஸ் யுவர் ஸ்பீட். வேகத்தை கூட்டு. ஊடகதன கடகல் கனாதனா. இந்த 6 நாள் கன்வென்ஷன் இந்த மைதானத்தில் முடியும்போ இங்க வந்திருக்கிற அத்தனை பேருடைய வேகமும் கூடி இருக்கணும். வேகம் கூடி இருக்கணும். ஆராதனையில வேகம் தெரியணும், அபிஷேகத்துல வேகம் தெரியணும், ஜபத்துல வேகம் தெரியணும். பின்னுக்கு இருக்கிற எல்லா வல்லமையும் வெட்டப்படணும். யாக்கோபு ஒரு நாள் 40 கிலோமீட்டர் போகும்போது லாபான் ஒரு நாள் 60 கிலோமீட்டர் வாராய். எத்தனை கிலோமீட்டர் வாராய்? 60 கிலோமீட்டர் வாராய். 1.5 மடங்கு. பின்ன எப்படி பிடிக்காம இருப்பாய்? வந்தான். வந்து 2 பேரும் கிளையாத்து மலையில சந்தித்து கொண்டனும். 2 பேரும் கிளையாத்து மலையில சந்தித்து கொண்டனும். லாபான் உள்ளுக்குள்ள திட்டம் போடுறான். என்ன திட்டம் போடுறான் தெரியுமா? யாக்கோபை கொன்றுட்டு என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எல்லாம் பிடிச்சிட்டு போவேன். என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போவேன். இந்த 2 பேரும் மாறி மாறி விரட்டுன்னு தெரியுமா? முன்ன போறவன் ரொம்ப ஸ்பீடா போவான், பேக்கில் போறவன் விரட்டி விரட்டி தளருவான். 2 பேரும் ஒரே இடத்துல நிற்பணும். அவனுக்கு ஓடக்கும் பலன் இல்லை, இவனுக்கு அடிச்சக்கு பவரும் இல்லை. லாபான் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாள் தாண்ட தாண்ட அவனுக்கு வரி கூடுது, அவனுக்கு வரி கூடுது. யாக்கோபுக்கு ஒவ்வொரு நாள் தாண்ட தாண்ட நடக்கணுமே நடக்கணுமே வாய்ப்பை தாருமே கண்டு உண்டு. அந்த இடத்துல வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த அதிகாரத்தில் தெய்வத்தை பற்றி 5 காரியம் சொல்லி இருக்கு. தெய்வத்தை பற்றி 5 காரியம் சொல்லி இருக்கு. அது தொடக்க கருத்தை சொல்லிட்டு முன்ன போறேன். கொலை பண்ணப்பட வேண்டியவனும் கொல்லுகிறவனும் ஒரே மலையில் நிற்கணும். அங்கே எனக்கு பிடிச்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் அறியாமலே கர்த்தர் என் சத்துருவை தடுத்தார். கை உயர்த்தி கை உயர்த்தி நான் அறியல்ல கையை உயர்த்தி பிடிங்க. என்ன கொல்லுவேன்னு சவால் விட்டது நான் அறியல்ல. எனக்கு பின்னால சத்துரு வந்தது நான் அறியல்ல. என் கழுத்துக்கு நேர கத்தி வந்தது நான் அறியல்ல. என் ஆயுசு நாட்கள் எண்ணப்பட்டது நான் அறியல்ல. நாளைக்கு காலையில நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நான் அறியல்ல. நான் அறியாமல் இருந்தோ கர்த்தர் என் சத்துருவை தடுத்தார். கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இந்த ராத்திரி இந்த மைதானத்துல நீங்க ஜீவனோட வந்து தெய்வத்தை துதிக்க காரணம் என்ன தெரியுமா? நீ அறியாதிருக்க கர்த்தர் உன் சத்துருவை தடுத்தார். நீ அறியாதிருக்க கர்த்தர் உன் சத்துருவை தடுத்தார். நீ அறியல்ல. லாபான் வீட்டில் இருந்து கிளம்புறது நீ அறியல்ல. அவன் ஆயுதங்களை கையில் எடுத்தது நீ அறியல்ல. அவன் கொல்லாம விடமாட்டேன் சவால் விட்டது நீ அறியல்ல. ஆனா அத்தனை
இத்தனையோ பரலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தேவன் ராத்திரியில சொப்பனத்தில் இறங்கி வந்து லாபானை தடுத்தார். எத்தனையோ முறை உன் குடும்பத்துக்கு விரோதமாய் ஏவப்பட்ட மந்திரவாத வல்லமைகள் தெய்வ தூதர்களால் தடுக்கப்பட்டது. உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட அந்தகாரங்கள் தெய்வத்தால் தடுக்கப்பட்டது. எய்யப்பட்ட பலவீனத்தின் ஆவிகள் தெய்வத்தால் தடுக்கப்பட்டது. நீ உயிரோடு இருக்க காரணம் தெய்வம் தடுத்தது. இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி அவங்க மட்டும் வா திறந்து அன்னு ராத்திரி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த அசுத்த ஆவியை வெட்டினார். உன் பிள்ளைக்கு உயிரை எடுக்க சங்காரகன் வந்தப்போ அன்னு ராத்திரி தடுத்தார். ஏய் 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 நல்ல வாய திறக்கணும், நல்ல வாய திறக்கணும். கண்ணை மூடுங்க, பிடிக்குது. அபிஷேகம் பிடிக்குது, கையை தட்டுங்க. வல்லமை பிடிக்குது. ஒரு பக்கம் முதல் மறு பக்கம் வர சிலருக்கு தலையில நெருப்பு வந்து விடுது. கையை தட்டி பச்சுக்கோ, கையை தட்டி பச்சுக்கோ. இப்பவும் நீ இங்க இருந்து ஜபிக்கும்போ உன் வீட்டுல ஒரு தூதன் இறங்கி அந்தகார வல்லமைகள் உள்ள நுழையாதபடி தடுக்கிறான். கை தட்டி அந்தல் கந்தல் கபன கந்தரா ரியாந்தர பிரௌடவ துரபல வரபலவா ரேல அந்தர பலவா. உன் வீட்டுல அசம்பாவிதங்கள் நடக்காதபடி, மரண தூதன் உன் வீட்டுல கொக்கரிக்காதபடி, உன் வீட்டுக்கு முற்றத்துல கருங்கொடி கட்டாதபடி, உன் வீட்டுல ஒரு ஆளை நீ இழக்காதபடி அன்ன ராத்திரி ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் லாபானை தடுத்தார். இன்னவரை நீ அறியல். இந்த ராத்திரி நீ அறிந்தாய். கையை தட்டி ஆராதி. பயங்கர தேவ பிரசன்ன இந்த கூடாரத்தை மூடுது. சிலர் மேல அடக்கி வைக்க முடியாத வல்லமை பாயுது. உராதாரா சந்தாரியா உன் பிள்ளை விபத்துல நடுரோட்டில் விழுந்தப்போ உயிரை பாதுகாத்த தெய்வத்தினுடைய கை அன்னைக்கு ஐசியூக்குள்ள இருந்து உயிரோட வருவதில்லைன்னு சொப்பனத்துல சத்துரு சவால் விட்டப்போ ஜீவனை தந்த தெய்வத்தினுடைய கை ஊடாக்கார கத்தாரியா உண்மை என்று சொல்றவங்க கை தட்டணும். பயங்கர தேவ பிரசன்னம். வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. இப்போ உடம்புல ஒரு பலவீனத்தின் ஆவி செயல்படுது. இப்போ இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும்போ அது எரிகிறது. எலும்ப கட்டி வைத்திருக்கிற ஆவி, இசுனோபீலியாவை கொண்டு வருகிற ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் எரியுது. கை தட்டி பெற்றுக்கோ. ஓ எலும்புல அக்கனி பிடிக்குது. கபர கபர கபந்தரா அல்கந்தரா. கர்த்தர் தமது மகிமையோட இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார். நீ அறியல்ல, உனக்கு விரோதமா மந்திரவாதம் நடந்தது நீ அறியல்ல. ஆனா அன்ன ராத்திரி நீ அறியாம இருக்கும்போ தூதனை அனுப்பி உன் வீட்டு காவல் நிறுத்தினாரு. அதாக்கும் தெய்வம். அவராக்கும் ஆராதிக்கப்பட வேண்டியவர். அவரை ஆக்கும் வெட்கப்படாம உயர்த்தணும்.
24 മണിക്കൂറുക്കുള്ള നായ ആരെന്ന് ഓനെ കാട്ടിത്താറേന്ന് ശത്രു സവാൽ വിട്ടപ്പോ അന്ന് രാത്രി ഇറങ്ങുന്ന ദൈവത്തിനുடைய ദൂതനാക്കോ இந்த சத்தம் போதாது பிடி பற்றி பிடி இருக்கிற இடத்துல பிடி அக்கினி வந்து விழுது வெட்கப்படாத சிஸ்டர், வெட்கப்படாத பிரதர், அபிஷேகம் இறங்கட்டும். அந்த பக்கத்துல ஒரு அக்கனி வந்து விழுது. கண்ண மூடி பற்றி பிடி. தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். ஏதோ ஒரு ஆவிய இப்ப தடுக்கிறாரு, சங்காரகனை தடுக்கிறாரு. உன் வீட்டுக்கு விரோதமா வந்த மரண ஆவிய தடுக்கிறாரு, தடுக்கிறாரு. விடாத விடாத போராடு. ரபா ஷாக்கா தரபா வா வெளியே. ரந்த ரந்த ராதியா அல்ஹந்த ராதியா நசரா இயேசுவின் நாமத்துல அது உடையுது. பெற்றகோ Shantara bala gadara gadana Rika baba 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 Thura baba 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 Rakatara bala baba கச்சுடைய வல்லமை, கச்சுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஹalleluya. மண் கூடாரங்களிலே வெளிப்படுகிறதற்காய், வெளிப்படுகிறதற்காய், வெளிப்படுகிறதற்காய். ஷாதானா பரகதரபா ஏ பரகதரபா உடலபரபா சந்தரபா உடலபா. நாவின் மேல் அக்கினி, தேவனுடைய அக்கினி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். ஹே ஷாதாரபா கதரபா ரைபா கதரபனி அதுரபரபா உடபட கதரகஜரக சந்தரபா உடலபரபா உரபரபரபரபா சந்தரபா உடலபா. சில அந்நிய வல்லமைகள் சாம்பலாகி கொண்டிருக்கிறது, சாம்பலாகி கொண்டிருக்கிறது. ஹalleluya. எதிரியின் தந்திரங்கள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஹே ஷாதோரோ மோனே கேரபா உடபானா கரபாலா சந்தரபா ரகதரா லிபானா ஹந்தரபா உடலபரபா சந்தரபா உடலபா. சில சதி திட்டங்கள் இன்றைக்கு இல்லாமல் போகிறது. உடபானா ஹந்தரபா உடலபா சந்தரபா உடலபா உடபலபலபா. சதி ஆலோசனைகளை ஆவியானவர் இந்த பகல் ஹalleluya ராத்திரி வேளையிலே ஆமென் ஆச்சம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆச்சம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஆவியானவரோடு போராடு. ஷேகேமானா துராமானா ஹந்தரபா லேகேரிமியா தோரோ ரேமா ஷாதாரா காதாரா. பேசுங்க, பேசுங்க, அப்பாவோடு பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ரம்தே ரகே சாரா கதத்துனி யாதாரா அச்சா நகதரே அந்தல் பௌடா ரபா சம்தரே லிபே கராக துனியாந்தர பௌடலபரபா உடபன ஹந்தர பௌடலபா உடபன கதுரியா தர பௌடலபா. மறைவான கண்ணிகள் சொறிவுண்டு போகிறது. ஹே ஷபலகர கதரதர பௌடலபா ரிபபபபபபா ஷபலபலபலபா. இது உன்னுடைய விடுதலையின் நாள், விடுதலையின் நேரம். ஷமா ரகா ரகா ஜனா ஜரா ஜரா ரெக ரெகதேனி யாந்துரபல பௌடலபலபா. போடியா போடியா ஆவிகள் ஏறியது. குடும்பத்துக்குள்ள புகுந்த மிருகத்தனமான ஆவி ஏறியது. கிருபை இறங்கி வந்த கபரகதயா ரியாதரா அல்பந்தரபா. எங்கு அபிஷேகம் மைதானம் மொத்தாக்குது. கண்ணமோடு பற்றி பிடி. உடபன ஹந்தரகதரக சியாத்தேரி ஹம்பல் பௌடரபரக சியாத்தராதரா அமரகதே ரியா சியாத்துரி அந்தரப உடலபா. ஹalleluya, ஹalleluya. மகிமையே, மகிமையே. ஹalleluya. ஓரி கபலபரபரப ஷபலபரபரப கொண்டு வருகிறார். இப்போ உருகி போகுது. தொண்ட பகுதியில் போராடுகிற அந்த பலவீனத்தின் ஆவி எரியுது. உனக்கு வாய திறந்து ஆராதிக்க விருப்பம் இருந்தா இப்போ ஆக்குது. அத்தனை பேர் வாய திறக்கணும். கர்த்தரின் காற்று பயங்கரமாடுகிறது. Oh Jesus, hallelujah.
Lele rede riancheri antara shaturia kababa. உத்தம இருதயம் உள்ளவங்க வலது கையை உயர்த்தி பிடிங்க. நான் அறியாதிருந்து என் சத்துருவை தடுத்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய திறந்து சொல்லுங்க. நான் அறியல, அன்னைக்கு ராத்திரி ஒரு பிரச்சனை பின்தொடர்ந்து வந்தது நான் அறியல. நான் உயிரோடு இருக்கணும், உம்முடைய நாம மகிமைப்படணும் என்பதற்காக அன்றைக்கு ராத்திரி தூதனை அனுப்பி எனக்காக போராடினீரே, உமக்கு நன்றி. சில இருதயங்கள் உடையதை நான் பார்க்கிறேன், சில கண்ணில இருந்து கண்ணீர் வர நான் பார்க்கிறேன். ஏன்னா நீ சாட்சி சொல்லணும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக தான் அன்னைக்கு உன்னை விடுவித்தாரு. அன்னைக்கு உன்னை விடுவித்ததுனால இன்றைக்கு நீ சாட்சி அல்ல, நீ உயிருள்ள சாட்சி. சர்ஜரியில ஒருவேளை பாதிப்பு வரலான்னு டாக்டர் சொன்னாரு, ஆனா கர்த்தர் உனக்கு செய்தது பெரிய அற்புதம். கீலேயாத்து மலை எனக்கு சொல்லி தருகிற மிக முக்கியமான செய்தி, கொல்லுகிறவனும் கொல்லப்பட வேண்டியவனும் ஒரே மலையில். கீலேயாத்து மலை எனக்கு சொல்லி தருகிற இரண்டாவது செய்தி, ஏதோ ஒன்று என்னுடைய வேகத்தை குறைக்கிறது. ஏதோ ஒண்ணு எனக்கு பழையது மாதிரி முழங்கால நிக்க கண்ணீர் வரமாட்டேங்குது பாஸ்டர். எனக்கு ஜபிக்கணும்னு விருப்பம் உண்டு, எனக்கு முன்ன மாதிரி ஜபிக்க முடியல பாஸ்டர். ஏன்? எனக்கு உயிரோட இருக்கண்டான்னு தோணுது. ஏதோ ஒன்று வழியில உன் வேகத்தை குறைக்கிறது. இந்த கன்வென்ஷன்ல வச்சு நீ உட்கார்ந்து யோசிச்சு உன் வேகத்தை தடுப்பது எதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீ வேகம் உள்ள தேவ பிள்ளை. உன்னை சிருஷ்டித்த பொழுதே வேகம் உள்ள தேவ பிள்ளையாய் படைத்திருக்கிறார். ஏதோ ஒண்ணு, அது உலக ஆசீர்வாதமான்னு எனக்கு தெரியல, அது பிள்ளைகளான்னு எனக்கு தெரியல, அது நன்மைகளான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு தெரியுது, இதே வழி 20 வருஷத்துக்கு முன்ன நான் நடந்து போகல, ஓடி போனேன். அன்னைக்கு என் கையில ஒன்றுமில்லாது இருந்தது, வேகம் இருந்தது. I had nothing but speed. அன்னைக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, உறவினர்கள் இல்ல, சொந்தங்கள் இல்ல, எனக்கு ஒண்ணுமே சொல்லக்கில்ல. எங்க போறேன்னு தெரியாது, உயிரோட இருப்பனான்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு எனக்கு ஒண்ணு மட்டும் இருந்தது, ஒரு வேகம், ஒரு வேகம். இதே பாதையில, இதே ஆராதனையில, இதே ஜபத்துல நான் வேகமாய் ஓடினேன். இப்போ நான் போறது அதே வழியில தான், ஆனா எனக்கு முந்தைய வேகம் இல்லை. எது என்னை தடுக்கிறதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதிக சுமை இருந்தால் வேகம் குறையும். ஓவர்லோடு டிக்ரீஸ் மை ஸ்பீடு. அதனாலே அக்கு ஓட்டக்களத்துல கால வச்ச உடனே ஆண்டவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் என்ன தெரியுமா? பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ராத்திரி அந்த ஓவர்லோட எடுத்து எறிஞ்சிட்டு ஓட. அப்போ கீலேயாத்து மலை எனக்கு சொல்லித் தருகிற மூன்றாவது பாடம், நான் அறியாதிருந்தும் சத்துருவை கர்த்தர் தடுக்கிறார். நான் அறியாதிருந்தும் சத்துருவை கர்த்தர் தடுக்கிறார். நான் ஜெபம் பண்ணல, ஏன்னா வர நான் அறியல.
ஆனா கர்த்தர் தம்முடைய காரியத்தை கரெக்டா செஞ்சாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உன்மேல் வைத்த அன்பு. உன்மேல் வைத்த அன்பு. ஆபிரகாம் ஈசாக்கு யோசேப்புன்னு சொல்லி போகாம ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்புன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக உன்னை உயிரோட வைக்கணும். அது கர்த்தரிட்ட ஆணை. இனி அந்த மலை எனக்கு சொல்லித் தருகிற 4வது பாடம் ஆதியாகமம் 31:49. என்ன பயங்கரம் இல்லையா? அந்த மலைக்கு மேல நிக்கும்போ அடுத்து என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிறவர் கண்காணிக்கிறவர். கேமரா பக்கத்துல இல்லாம இருக்கலாம், வீட்டில் உள்ள ஆட்கள் யாரும் இல்லாம இருக்கலாம், எனக்கு பழக்கம் உள்ளவங்க யாரும் இல்லாம இருக்கலாம். அப்படி யாரும் இல்லைன்னாலும் நான் நிற்கிறது என்னை கண்காணிக்கிறவருக்கு முன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து தேவையில்லாம கவலைப்படக்கூடாது. உங்க பிள்ளைகளை கண்காணிக்கிறது கர்த்தர். உன் குடும்பத்தை குறித்து தேவையில்லாம பயப்படக்கூடாது. உன் குடும்பத்தை கண்காணிக்கிற கர்த்தர். 750 கோடி ஜனங்களையும் கர்த்தர் கண்காணிக்கிறார். கிளையாத்து மலை அடுத்து சொல்லுகிற மிகப்பெரிய பாடம் 50வது வசனம் ஆதியாகமம் 31:50. அது என்ன பயங்கரம்னு பாருங்க. ஒருவரும் இல்லாவிட்டாலும் தேவன் இருக்கிறார். உண்மையில கையை தூக்குவீங்கன்னு நினைச்சேன், பெரிய ஒரு அல்லேலியா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு இல்லை இல்லையா? ஒருவரும் இல்லாவிட்டாலும் தேவன் இருக்கிறார். ஒருவரும் இல்லாவிட்டாலும் தேவன் இருக்கிறார். அத்தனை பேரும் கைவிட்டாலும் தேவன் இருக்கிறார். இனி அந்த கையை நல்லா தட்டுங்க, நல்ல வாய தரைங்க, நல்ல வாய தரைங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவனும் எனக்கு இல்லைன்னு சொல்லாத. ஒருவனும் இல்லாவிட்டாலும் தேவன் இருக்கிறார். என் காரியத்துல தலையிட யாரும் இல்லைன்னு சொல்லாத. ஒருவனும் இல்லாவிட்டாலும் தேவன் இருக்கிறார். உடகடகல் கதனகடகல் கமனகடகனா. 2 நிமிஷம் கை தட்டுங்க. 2 நிமிஷம் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒருவரும் இல்லாத இடத்துல தேவ பிரசன்னம். ஒருவரும் இல்லாத இடத்துல தேவ பிரசன்னம். ஒருவரும் இல்லாத இடத்துல தேவ பிரசன்னம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்க நடுவில் உலாவுகிறத நீங்க இப்ப உணரணும். தீச்சூளைக்கு நடுவில் அவர், சிங்க கபியிலே அவர் உலாவுகிறார். கவனிங்க, கவனிங்க. ஒருவரும் இல்லாத இடத்துல தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம்.
மணிலாவில், பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலாவில் நடந்த சம்பவம். அங்க ஒரு இறைச்சி கடைன்னு சொன்னா ஃப்ரோசன் மீட், ஐஸ்ல வச்சு பதப்படுத்தி இறைச்சி விற்பாங்க இல்லையா, அது. அந்த இறைச்சி கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் வந்து 1 கிலோ இறைச்சி கேட்டா நேரே அந்த ஃப்ரீசர் ரூம் ஆகும். அந்த ஃப்ரீசர் ரூமை ஓப்பன் பண்ணி 1 கிலோ இறைச்சி எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரீசர் ரூமை க்ளோஸ் பண்ணுவாங்க. அங்க மட்டும் வேலை பார்க்கறது 400 பேர். 400 பேர் வேலை பார்க்கிற அவ்வளவு பெரிய ஒரு இறைச்சி கடை. சாயங்காலம் எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போச்சு. ஒரு பெண்மணி வீட்டுக்கு கிளம்பணுங்கிறதுக்காக ஜஸ்ட் பார்க்கும்போ ஒரு பார்சல் வெளியே இருக்கு. அந்த பெண்மணி அந்த பார்சலை கொண்டு ஃப்ரீசர் ரூம்ல வைக்கும்படி போச்சு. போய் தன்னுடைய கார்டை ஸ்கேன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போச்சு. அங்க உள்ள போனா உள்ள ஒரு ரூல் என்னன்னு கேட்டா, கேட்ட டோரை திறந்து போட்டுட்டு தான் உள்ள நிக்கணும். டோரை திறந்து போட்டுட்டு தான் உள்ள நிக்கணும். ஏன்னா அதுக்கு லாக் வெளியாக இருக்கு. இந்த பெண்மணி அவசரத்துல டோரை திறந்துட்டு உள்ள கொண்டு அந்த இறைச்சியை வச்சுட்டு திரும்பவும் டோர் அடைஞ்சு. ஸ்கேன் பண்ண வேண்டிய கார்டு கழுத்துல கட்டி தூக்கி போட்டிருக்கு. ஆனா ஸ்கேன் பண்ண வேண்டிய பகுதி வெளியாக்கும் இருக்கு. இனி நாளைக்கு தான் யாராவது வந்து டோரை ஓப்பன் பண்ணும். இது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா, எப்பவுமே ஆட்கள் இறைச்சி வாங்க வந்துட்டு இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு டோர் ஆட்டோமேட்டிக்கா டோர் அடைஞ்சு போனாலும் அடுத்த ஆள் வந்து ஸ்கேன் பண்ணி திறக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்ப இந்த பெண்மணி கடைசி ஆளா உள்ள போய் மாட்டிச்சு. உள்ள போய் மாட்டினப்போ உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்ச நேரத்துல ரத்தம் உறையும், உடம்பு பிரீஸ் ஆகும். நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளணும், உயிர் போற நேரத்துல மனுஷன் மதம் எதுங்கிறது மறப்பாய், ஜாதி எதுங்கிறது மறப்பாய், நிறம் எதுங்கிறது மறப்பாய். எவ்வளவு கத்த முடியுமோ அவ்வளவு கத்துவாய். அப்ப அவனுக்கு மதமும் ஞாபகம் வராது, அப்ப அவனுக்கு ஜாதியும் ஞாபகம் வராது, அப்ப அவனுக்கு படிப்பும் ஞாபகம் வராது, பணமும் ஞாபகம் வராது. ஒரே சத்தமா கத்துவாய், ஏன்னா எப்படியாவது உயிர் பிழைக்கணும். இந்த ஸ்டாண்டர்டும் இந்த விஐபியும் இந்த சப்பும் சவரும் எல்லாம் உயிர் இருக்கிறது வர, டீசன்ட் இதெல்லாம் உயிர் இருக்கிறது வர. இந்த பெண்மணி உள்ள நின்று யோசிக்குது, ஒரு ராத்திரி முழுக்க எப்படி உயிரோட இருப்பது. அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்குது, இந்த ஃப்ரீசர் ரூமுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டே இருந்தா உடம்புல இருந்து ஒரு ஹீட் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். உடம்புல இருந்து ஒரு ஹீட் உற்பத்தி ஆயிட்டு இருக்குன்னா அந்த ஹீட் ஒருவேளை இதை தடுக்கலாம். இந்த என் உடம்பு ஒரு பனி ஆகி போவதை தடுக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனை, நான் கொஞ்ச நேரம் ஓடின பிறகு எனக்கு இதுக்குள்ள ஆக்சிஜனும் கிடைக்காது. முடிஞ்ச அளவு அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் ஓடி இருக்கு. கொஞ்ச நேரம் ஓடிட்டு அப்புறம் அந்த பெண்மணி நினைச்சிருக்கு, ஒரே இடத்துல நின்று கையும் காலும் அசைக்கலாம். ஒரே இடத்துல நின்று கையும் காலும் அசைச்சப்போ தனக்கு தெரியுது, என் உடம்பு மரத்து போகுது. கடைசி முயற்சி, வலது கையை உயர்த்தி
வானத்தை பார்த்து சொல்லிச்சான், அப்பா, டோர் வாஸ் க்ளோஸ்ட் unknowingly. எனக்கு தெரியாம கதவு பூட்டுச்சு, நான் மேல வாரேன். அந்த கதவு பூட்டப்படாது, திறந்தே இருக்கணும். 5 நிமிஷத்துல நான் பரலோகத்துக்கு வருவேன். அந்த ரூமுக்கு கதவு பூட்டுறது மாதிரி பரலோகத்து கதவு பூட்டுனா ஒரு வாழ்க்கை மொத்தம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா? இந்த பெண்மணி, நான் என்ன செஞ்சிருந்தாலும் என்ன மன்னியும், பரலோகத்தின் கதவை திறயும், நான் இதோ வருகிறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பிரீசர் ரூமுக்கு டோர் திறந்து செக்யூரிட்டி உள்ள வராரு. செக்யூரிட்டி உள்ள வந்து இந்த பெண்மணியை தூக்கி கொண்டு போய் இந்த பெண்மணிக்கு மேல சுடு தண்ணி ஊற்றி, இந்த பெண்மணி ரெடி ஆன பிறகு அந்த பெண்மணி கேட்டு, நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க? அப்போ செக்யூரிட்டி சொன்னாராம், 400 பேர் வேலை பார்க்கிற இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் சிக்னேச்சர் போடும்போ எனக்கு ஷேக்கன் தந்துட்டு பிரைஸ் த லார்ட்னு சொல்லிட்டு உள்ள போகும். டியூட்டி முடிஞ்சு வரும்போ சிக்னேச்சர் போட்டுட்டு எனக்கு பிரைஸ் த லார்ட்னு சொல்லிட்டு வெளியே போகும். எனக்கு காலையில பிரைஸ் த லார்ட் கிடைச்சு, சாயங்காலம் பிரைஸ்தலோடு சொல்ற சிஸ்டர் வரலையே அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு வந்தா செப்பல் கடந்த உடனே நான் புரிஞ்சுட்டேன், ஆள் உள்ள மாட்டுச்சு. ஒரு பிரைஸ்தலோடுக்கு பவர், ஒரு பிரைஸ்தலோடுக்கு பவர். இப்போ நீ ஆராதிச்சா 1000கணக்கில் கதவு திறக்கும். நல்லா கை தட்டி, திறக்குது சிஸ்டர், திறக்குது சத்துரு அடைஞ்ச, திறக்குது. கண்ணா மூடி கை தட்டி. നിന്റെ കുടുംബത്തിന് വിരോധമായി അടഞ്ഞ കതവ് ഇന്ന് രാത്രി തുറക്കുന്നു. നിന്റെ തലമുറയ്ക്ക് വിരോധമായി അടഞ്ഞ കതവ് ഇന്ന് രാത്രി തുറക്കുന്നു. നിന്റെ ഭർത്താവിന്റെ രക്ഷയ്ക്ക് വിരോധമായി അടഞ്ഞ കതവ് ഇന്ന് രാത്രി തുറക്കുന്നു. ഇന്ന് മൈതാനത്തില് എന്നെ ഭയങ്കര അഭിഷേകം ഇല്ല. കണ്ണ മൂടി കൈ തട്ടുങ്ങ. തുതിച്ച് കഥവ തറ, തുതിച്ച് കഥവ തറ. അൽഭന്താര ഉടന്താരാബാ. ഗമദനം ഘടകന്ധരം റിയാന്തൽ കന്തൽ പ്രൗഢപത്തനം ഉടന്തര കന്തൽ മനാത്തിയ റേന്ദ കഥന ഘടകധരതലബ. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. அசாதாரணமான ஒரு ஆராதனை, அசாதாரணமான ஒரு துதியின் சத்தம், அசாதாரணமான ஒரு அபிஷேகம் இந்த மைதானத்தில் புறப்படுது. வெடிச்சு கிளம்புது. அடைப்புகள் உடைஞ்சு தெரிக்குது. நரம்புகள் விடுவிக்கப்படுது. கண்ண மூடி கை தட்டி பெற்றுக்கோ. எங்க விடுதலை? கீழையாத்த மலை மொத்தம் தெய்வத்தினுடைய வல்லமை யாரும் இல்லாத இடத்துல கர்த்தர் இருக்கிறார்.
கவனிங்க. அப்ப கீலேயாத்தை பற்றி கொஞ்சம் பேசியாச்சு. இனி நாம் பேச போறது கீலேயாத்தில் உள்ள பிசின் தைலம். 1, கீலேயாத்தில் உள்ள பிசின் தைலம் என்பது ஒரு கிஃப்ட். அதுக்கு என்ன சொல்லணும்? ஒரு நன்கொடை. இட்ஸ் அ கிஃப்ட். ஆதியாகமம் 43:11. யாக்கோபு யோசேப்புக்கு கிஃப்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற என் பிள்ளையை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு தீர்மானம் பண்ணினப்போ முதல்ல வச்ச கிஃப்ட பாருங்க, பிசின் தைலம். சுவிசேஷத்தை கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கணும்னு கோடிக்கணக்கில் பணம் முடக்கி வீடு வைக்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. நல்ல வஸ்திரத்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. மருந்து வாங்கலாம், சமாதானத்தை வாங்க முடியாது. பணம் இருந்தா எல்லாம் சாதிக்கலாம்னு சொல்றது சும்மா. பணத்தை வச்சு சமாதானத்தை வாங்க முடியாது, பணத்தை வச்சு நிம்மதியை வாங்க முடியாது, பணத்தை வச்சு சந்தோஷத்தை வாங்க முடியாது. ஏன்? பணத்தை வச்சு நல்ல நித்திரைய கூட வாங்க முடியாது. இதெல்லாம் பணத்தை தாண்டின தெய்வத்தினுடைய ஈவுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்துக்கான வழி சொல்றேன்னு சொல்லி ஒரு டாக்டர் போர்டு வச்சிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல ஒரு சர்க்கஸ் நடக்குது. அந்த சர்க்கஸுக்கு வர ஆட்கள் எல்லாம் மனம் விட்டு சிரிக்கணும். இப்ப என்னத்துக்காக்கும் வெளியே காமெடி காட்டணும்? ஏன்னா உள்ள சிரி இல்லை, உள்ள சந்தோஷம் உண்டுன்னா வெளியே இருந்து சந்தோஷத்தை தர தேவை இல்லை. அந்த சரு அரிச்சு போட்டு கடவத்துல சருவாரிட்டு ஒருமிச்சு உட்கார்ந்து அக்கானி காய்ச்சி அதுக்குள்ள கலங்கு துண்டு போட்டு மரிச்சினி துண்டும் மீனும் இடி சம்மந்தியும் கலங்கும் ஒருமிச்சிருந்து தின்னப்போ முறைச்சு முறைச்சு பாக்குது. ஏன்னா இன்னுள்ள பிரச்சனையில பாதி அண்ணு இல்ல, நிம்மதி இருந்து அண்ணு டெலிவிஷன்ல உள்ள காமெடி தேவைப்படல, அன்னைக்கு சிரிக்க வைக்க ஆட்கள் தேவைப்படல, அன்னைக்கு ஜோக்கு தேடி ஓடல. ஏன்? நிம்மதியும் சமாதானம் உள்ள இருந்து. இன்னைக்கு அப்படி இல்ல, காமெடியை தேடி ஓடுறோம். ஏன்? உள்ள சமாதானம் சுத்தமா இல்ல. அதை தேடி நம்ம ஓடுறதுனால மேடையில நின்று காமெடி காட்டுற ஆட்களும் கூடிட்டுனும். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? எங்க நின்று காமெடி காட்டுற ஆளுகளும் கூடிட்டுனும், மேடையில நின்று காமெடி காட்டுற ஆளுகள் கூடிட்டுனும். ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு தேவை கொஞ்சம் காமெடி. இல்ல, என்ன இல்ல, அது பொய், அது பொய். சந்தோஷம் உற்பத்தியாக வேண்டியது உள்ள. அந்த உள்ள உற்பத்தியாக்குறது ஆண்டவர். அது சுவிசேஷத்தால் வருகிறது.
அப்போ ஊர்ல சர்க்கஸ் சாயங்காலம் ஆனா ஆட்கள் எல்லாம் ஓடி போகணும். எப்படி எல்லாம் நம்ம கூட்டம் வச்சு பார்க்கிறோம், என்னெல்லாம் பேர் போட்டு பார்க்கிறோம். சுவிசேஷமும் ஆட்டம் பாம்பும், சுவிசேஷமும் விடுதலையும், சுவிசேஷமும் கண்ணி வெடியும். ஏன் ஏதாவது பேர் போட்டு ஆட்களை கூப்பிடணும். ஒரு ஆளு விசித்திரமா ஒரு முயற்சி எடுத்தாரு. இந்த வாரம் பரலோகத்துக்கு போக வேண்டிய வழி எதுன்னு பேச போறேன்னு ஊரு ஃபுல்லா நோட்டீஸ் ஒட்டினாரு. ஆளு தள்ளிட்டு வரும்னு பார்த்தா அவரும் அவரு குடும்பம் தான் உண்டு. அடுத்த வாரம் புதுசா ஒரு யோசனை போட்டாரு. பாதாளத்துக்கு போகும் வழி எப்படின்னு இந்த வாரம் சொல்லித்தாரேன். ஊரு மொத்தம் கிளம்பி வந்திருக்கு. எழும்பி நின்று சொன்னாராம், போற வழியே போனா மதின்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? பாதாளத்துக்கு போக்கு போற வழியே போனா மதி. பரலோகத்துக்கு போகணும்னா ரூட்டு மாறணும். அது தப்புதான். உங்கள்கிட்ட போய் ஒரு அல்லையிலே உற்சாகமா சொல்லுங்க. சாயங்காலம் ஆனா எல்லாம் சர்க்கஸ் பறைக்கு படையெடுத்து போகுது. அந்த பக்கத்திலேயாக்கும் சந்தோஷத்துக்கான வழி சொல்ற டாக்டரும் கிளினிக் போட்டிருக்கு. அங்க ஆளு வரலையே, சர்க்கஸ் நடக்குது. அப்ப டாக்டர் பார்த்தாரு, நமக்கு ஆளு வரலன்னா ஒண்ணு பண்ணுவோம், நமக்கு சர்க்கஸ் போவோம். அவரு கிளினிக்கும் பூட்டி போட்டுட்டு சர்க்கஸ் போனாரு. பார்த்தா பரவாயில்லை, அவருக்கு கிளினிக்கை விட ஹாப்பியா இருக்காங்க. அவரும் எல்லாம் முடிச்சு வந்து மறுநாள் காலையில கிளினிக்க திறந்தா ஒரு பேஷண்ட் வந்திருக்கு. ஒரு பேஷண்ட் வந்து இவருக்கு ரூம்ல உட்கார்ந்து அழுது அழுது அழுது. டாக்டர் கேட்கிறாரு, ஓ அழுகைய பார்த்தா எனக்கே அழுக வருது, என்ன பிரச்சனை? அப்ப அவன் சொல்றான், சந்தோஷத்துக்கு வழி சொல்லி தாரேன்னு போர்டு வச்சிருந்ததுனால வந்தேன், எனக்கு சந்தோஷத்துக்கு வழி சொல்லி தாருங்க. அப்போ டாக்டர் பார்த்தாரு, நம்மளால ஒரு உயிர் காப்பாற்றப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, சாயங்காலம் என கூடவா, சாயங்காலம் என கூடவா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம், அங்கே உட்கார்ந்து சேர்ந்து சிரிப்போம். உடனே இவ பயங்கர கரைஞ்சாய். அவரு கேட்டாரு ஏன்னு. அவன் சொன்னாய், அந்த சர்க்கஸ் கோமாளியே நான் தான். கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா வாங்க முடியாத ஒரு சுவிசேஷத்தை காசு முடக்கி பேசுறேனே, காசு முடக்கி. பெரிய பெரிய பாடகர்களை கூப்பிடுறது என்னத்துக்கு? அப்படியாவது கொஞ்சம் பேர் வரட்டு, அப்படியாவது கொஞ்சம் பேர் வந்து சுவிசேஷத்தை கேட்கட்டுதானே. பிசிண்டையில இலவசமாக்கும். ஏன்னா எவ்வளவு கோடி இருந்தாலும் அதை வாங்க முடியாது. நீ கீழே ஆத்தலவா, பிசிண்டையில உனக்காக பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் கை உயர்த்தணும். இலவசமா தருகிற ரட்சிப்பு ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. உன் மொத்த சம்பத்தையும் பயன்படுத்தினாலும் கிளையாத்தின் பிசிந்தைலத்தை வாங்க முடியாது அப்படின்னு அறிஞ்சதுனால தேவன் தமது சொந்த குமாரனாகிய கிளையாத்தின் பிசிந்தைலத்தை கல்வாரியில நொறுக்கும்படி இலவசமாய் தந்திருக்கிறார், இலவசமாய் தந்திருக்கிறார். புரிஞ்சவங்க எல்லாம் சத்தம் உயர்த்தி கூப்பிடணும். புரிஞ்சவங்க எல்லாம் சத்தம் உயர்த்தி கூப்பிடணும். அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. ஏ இந்த சத்தம் போதாது, சத்தம் உயர்த்தி கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. இது இலவசமானது, இது இலவசமானது, இது இலவசமானது. ஒரு ஆயுசு மொத்த உண்டாக்குன மொத்த பணத்தையும் கொடுத்தாலும் இதை வாங்க முடியாது. அதனால இன்னைக்கு ராத்திரி இது இலவசம். Salvation is free brother. ரட்சிப்பு இலவசம் சகோதரா. சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
அந்தல் கமன கடகந்தனாதியா. இதுக்காக நீ எங்கேயும் போகண்டா, வண்டி ஏறி எங்கேயும் போவண்டா, யாரையும் தேடி போகண்டா, எங்கேயும் கொண்டு காணிக்க போடண்டா. இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே அப்படி கூப்பிடு, அவர் உனக்கு ரட்சிப்பை தருகிறார். என்ன பயங்கர மகிமை இல்லையா? இயேசுவை பற்றி பேச பேச என்ன பயங்கர மகிமை இல்லையா? கந்த கந்த கத்தரா ரீபந்த பத்தரபா உடபானியம் கந்தாரியம் அல்பந்தாரியா. சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க. சில குடும்பங்களுக்கு நிம்மதி வருது, அவராலே அந்தி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. வாயை திறந்து கூப்பிடு. ரீகம் கமதன கடகந்தரா அல்பந்தர ஹத்தராதியா ரேபந்தராதியா ஊடவல் கனாதியா ரிகல் கமனா அந்தல் கமனா பிரௌடபத்தரா. சத்தங்கள் எல்லாம் உயரணும், சத்தங்கள் எல்லாம் உயரணும், சத்தங்கள் எல்லாம் உயரணும். இது இலவச சிஸ்டர், வாய மட்டும் திறந்தா போதும். இது இலவசம். அந்தரந்தலாதரந்தரீதரந்தலாதரந்தலா உடந்தராத பிரௌடபத்தநாதனா. ஓ சரீர முயற்சி எல்லாம் தோற்று போயிருக்கலாம், நீ பணத்தை செலவழிச்சு தோற்று போயிருக்கலாம். இந்த ராத்திரி கூப்பிட்டா இலவசம். அப்ப கவனிங்க, ஒண்ணு இது இலவசமானது. நீ எவ்வளவு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தர் உனக்கு தருகிற ரட்சிப்பு இலவசமானது. ரெண்டு, நான் இன்னொரு 10 மினிட்ல முடிக்கிறேன். ரெண்டு, முதல் நாளே நேரம் கூட்டினா பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையான்னு அவிய நினைச்சு அவிய பாவம்னு சொன்னேன். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11. ஒன்னு, இது இலவசமானது. 2, இது வாசனையானது. தப்புதான், தப்புதான். இது என்ன ஆனது? வாசனையானது. உன் குடும்பம் நாருன்னு சாத்தான் சொல்லி இருக்கலாம். உன் பிள்ளை தேவையில்லாத ஒரு காதல்ல போய் சிக்கி உன் வீடு நாற்றமா இருக்கலாம். ஆனா இது வாசனையானதுன்னு. ஹல்லேலூயா. கூட பிறந்து ஒரே பாயில கிடந்து தூங்கி சோறு கோரி பாத்திரத்துல வச்சு கொடுத்த சகோதரி சொந்த சகோதரனை பற்றி சொல்றா, 4 நாளாயிட்டே நாருமேன்னு. இயேசு சொன்னாரியே இல்ல, வாசனையா வைக்க போறேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்க உன் வாழ்க்கை நாரிச்சு, எந்த ஊர்ல உன் குடும்பம் நாரிச்சு, அதே தேசத்துல அவர் உன்னை வாசனையாய் பயங்கரம் இல்லையா?
பணம் வாங்கிட்டு திருப்ப கொடுக்க முடியலன்னு சொல்லி நாரணியா, சரீரத்துல வந்த புண்ணில நாரணியா, கேவலமான சுபாவம்னு சொல்லி நாரணியா, நீ சொல்லி எந்த தேசத்துல நாரணேன்னு கர்த்தர் சொல்றாரு, அதே தேசத்துல நான் உன்னை வாசனையா வைப்பேன். சாலமோன் ஞானின்னு சொல்வதற்கான காரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்னு, அதனுடைய இப்போ வாசனை மரங்கள் கிடைச்சிட்டு, என்ன கிடைச்சிட்டு? வாசனை மரங்கள். சாலமோன் அதை வச்சு என்ன பண்ணான்னு பாருங்க. அதாக்கு ஞானம். 12வது வசனம், 1 ராஜாக்கள் 10:12. ஆ ஆ நான் 2வது கருத்தை சொல்லிட்டு 3வது பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன்னு. கவனிச்சீங்களா? வாசனை மரம் கிடைச்சு சாலமோன் அதை வச்சு என்ன உண்டாக்குனாய்? ஊன்றுகால். என்ன உண்டாக்குனாய்? நீ கொலை செய்யும்படி நடந்துனார்னு, நீ இச்சிக்கும்படி நடந்துனார்னு, நீ பொய் சொல்லும்படி நடந்துனார்னு, நீ காலு வச்ச இடம் எல்லாம் நாரிச்சு. இனி உன் காலு வைக்கிற இடம் எல்லாம் வாசனை. அடுத்தத வச்சு என்ன உண்டாக்குனாய்? சங்கீத உபகரணங்களையும் தம்புருக்களையும். அவன் புத்திய பாருங்க. நான் நிக்கிற இடத்துலயும் வாசனை, நான் ஆராதிக்கிற இடத்துலயும் வாசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவன் அந்த வாசனை ஆராதனையோட இணைச்சான் தெரியுமா? ஏன்னா ஆராதனையின் வாசனை இந்த பூமியிலிருந்து புறப்பட்டுன்னா தேவனால அடங்கி இருக்க முடியாது, அவரால் அடங்கி இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆராதனையின் வாசனை வருகிறது, ஆராதனையின் வாசனை வருகிறது. நல்ல ஆராதிக்க போறேன். அடுத்து ஒண்ணு கவனிங்க, முடிக்கணும் இல்லையா? ஒண்ணு, இது முற்றிலும் இலவசமானது, நம்புங்க, முற்றிலும் இலவசம். 2, இது உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத வாசனையானது. எந்த நாறிப்போன வாழ்க்கையும் இது வாசனையா மாற்றும். 3, இட்ஸ் அ ரேர் ப்ராடக்ட். அதுக்கு தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. இது அரிய வகை. அங்க பாருங்க, இந்நாள் வரைக்கும், அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க சிஸ்டர். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ஏன்னா ஒரே தர பரலோகத்தை விட்டு வந்தார், ஒரே தர கல்வாரியில போனார், ஒரே தர சிலுவையை சுமந்தார், ஒரே தர எனக்காக ஆணி அடிக்கப்பட்டார். இட்ஸ் வெரி ரேர், இட்ஸ் வெரி ரேர். இது அரிதானது. கோடிக்கணக்கில் தெய்வங்கள் ஒருவேளை இந்த பூமியில இருக்கலாம், ஆனா இவர் அப்படி இல்லை. கத்தாரியா ரியாந்தாரியா, இவர் அரிது, இவர் அரிது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படியோ அப்படியே இவர்.
எழும்பி நிப்பமா, கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிப்போமா. அத்தனை நான் முடிஞ்ச அளவு வசனங்களை பேசினேன்னு இனி நாம கண்ணை மூடி தெய்வ கரத்துல விட்டு கொடுக்கலாம். ஒரு பக்தன் என்ன சொல்றான் தெரியுமா? கிடையா மருந்தாமே கண்பாராய் கிறிஸ்தன்னும் மருந்தாமே. உலகத்துல எங்கேயும் கிடைக்காத ஒரு அரிய வகை மருந்து என்ன தெரியுமா? இயேசு. ஏன்னா அந்த மருந்து எல்லா நோய்க்கும் பொருந்தும், அந்த மருந்து எல்லா பாவத்துக்கும் பொருந்தும். இப்போ அவருடைய பிரசன்னம் இந்த கூடாரத்துல வந்து விழப்போகுது. கர்த்தர் என்னோடு தெளிவா பேசினாருன்னு ஏவப்படுறவங்க மட்டும் கை தட்டி, அவங்க மட்டும் வாய திறந்து, அவங்க மட்டும் ஆவியில நிரம்பி நல்லா கை தட்டுங்க. இயேசு நாமம் அதிசயமானது, ஏழையனிக்கின்ற நாமம். இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனிக்கின்ற நாமம். பாவபாரிகாரத்தம் பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம். பாவபாரிகாரத்தம் பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதிரியை காட்டி கண்ணோடு பிடுகிறார். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதிரியை உடவ கடக 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 அத்தனை பேர் கை தட்டணும். இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனிக்கின்ற நாமம். இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனிக்கின்ற நாமம். எண்ணமில்ல பாவம் என்னில் நின்னும் நீக்கான், என்னில் கனிஞ்ச நாமம். எண்ணமில்ல பாவம் என்னில் நின்னும் நீக்கான், என்னில் கனிஞ்ச நாமம். അന്യനെന്ന മേലെടുത്ത് എന്നേക്കുമായി മാറ്റുന്നു ഉന്നതന്റെ വന്യനാമം. അന്യനെന്ന മേലെടുത്ത് എന്നേക്കുമായി മാറ്റുന്നു ഉന്നതന്റെ വന്യനാമം. യേശുനാമം കൂപ്പിട് തമ്പി കൂപ്പിട്. യേശുനാമം അതിശയനാമം, ഒരു വാസന വരുത്, ഒരു ഭയങ്കര വാസന എല്ലാം മുഴങ്ങാടും മടങ്ങിടുത്തിരു മുൻപിൽ വല്ലവത്തമുള്ള നാമം. எல்லாம் முழங்காலும் மடங்கிடுத்திரு. எவ்வளவு கொடிய வியாதியும் எரிந்து போவது, எவ்வளவு கொடிய ஆவியும் முறிந்து போவது. கண்ண மூடி விடுதலை அப்படி. என்ன பயங்கரம். பூஜவாதிகாக்கும் நானாவியாதிகாக்கும் மோதனம் கொடுக்கும் நாமம். ഭൂതബാധിതർക്കും നാനാവ്യാധികാർക്കും മോചനം കൊടുക്കും നാമമോ. കുരുടർക്കും മുടന്തർക്കും കുഷ്ഠരോഗികൾക്കും വീടുടലും കുരുടർക്കും മുടന്തർക്കും കുഷ്ഠരോഗികൾക്കുമല്ല വീടുടലും നാമം. യേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിன்ற നാമം. எந்த தேசத்துல நீ அவமானப்பட்ட, எந்த தேசத்துல நீ தனகுலிஞ்சு நடந்த, எந்த வீட்டுல நீ மாறி போன, அதே தேசத்துல வாசனை உள்ள ஆராதனை. வானம் பூமியாவும் பாதாளம் ஒருவோம் வாழ்ச்சி ஆராதிக்க ஆராதிக்க வாசனை தம்பி, ஆராதிக்க ஆராதிக்க வாசனை பெருகுது. விடாத விடாத. ஆயுதம் பெற்ற நாமம், வானில் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரத்தையும்
ஆயுதம் பப்பிச்ச நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் பற்றி பிடிக்குது பற்றி பிடிக்குது அங்கங்க அபிஷேகம் நெருப்பி எரியுது கை தட்டி மேலாய நாமம் பற்ற ஜனம் வட்டு நாமோ எல்லா நாமத்திலும் மேலாய நாமம் பற்ற ஜனம் வட்டு நாமோ எல்லா முழங்காலும் மடங்கிடும் திருமுன்று வல்லபற்றமுள்ள நாமே எல்லா முழங்காலும் மடங்கிடும் வல்லபற்றமுள்ள ஆவி வெளியே ஓடுது நாமம் அதிசய நாமம் ஏழையளிக்கின்ற நாமம் தெய்வ சக்தி அதிசய நாமம் ஏழையளிக்கின்ற நாமம் அந்த பக்கம் எல்லாம் அபிஷேகம் கண்ண மூடி பச்சை அக்கதி பிடிக்குது விடாத ஆவியில போராடு விடுதலை நல்கும் நாமம் அதிசய நாமம் ஏழையளிக்கின்ற நாமே ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் ஏழையளிக்கின்ற நாமம் வானம் பூமியாவும் பாதாளம் ஒரு வாழ்த்தி வணங்கும் நாமம் வானம் பூமியேவும் பாதாளம் ஒரு போல் வாழ்த்தி வணங்கும் நாமம் வானிலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரத்தை பாரிடம் பப்பிச்ச நாமம் வானிலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரத்தை பாரிடம் பப்பிச்ச எல்லா பக்கம் சகோதரா பப்பிச்ச நாமம் வானிலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரத்தை ஆயுதம் பப்பிச்ச நாமம் வானிலும் நீதியோட ராஜம் பாரமேல் பற்று வேகம் வருந்த நாமோ நீதியோட ராஜம் பாரமேல் பற்று வேகம் வருந்த நாமத்தில் வாழும் நாடு வழிகளம் தந்தை சுத்தருமாய் தாவீது சிங்காசனத்தில் வாழ் நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் ஏழையளிக்கின்ற நாமே ஸ்ரீ இயேசு நாமம் நாமம் ஏழையளிக்கின்ற நாமம் எண்ணமில்லா பாவம் என்னில் நின்று நீக்கா என்னில் கனிஞ்ச நாமோ எண்ணமில்லா பாவம் என்னில் நின்று நீக்கா என்னில் கனிஞ்ச நாமோ அந்நியன வேலெடுத்து என்னைக்குமாய் மாற்றுத்தான் உன்னதன்னே வன்னிய நாமம் அந்நியன வேலெடுத்து என்னைக்குமாய் மாற்றுத்தான் அந்நியனமே ஓ அந்நியன வேலெடுத்து உன்னதன்னே வன்னிய நாமம் அந்நியன வேலெடுத்து என்னைக்குமாய் மாற்றுத்தான் உன்னதன்னே வன்னிய நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய இயேசுவானவர் உங்க நடுவில் அசைவாடுகிறார் கூப்பிடு நாமம் ஏழையளிக்கின்ற நாமம் கூப்பிடு வெட்கப்படாத உன் சரீரம் மணலாகுது உன் மேல வல்லம பாயுது உன் உடம்புல குடியிருக்கிற ஒரு ஆவி உன் வீட்டுக்கு நாற்றத்தை உண்டாக்குற ஒரு ஆவி வெளியாகுது நின்னதல்ல நாம் தெய்வம் நம்மை நிறுத்தியதா நெடியதெல்லாம் தெய்வம் எல்லாம் தன்னதல்லே நடத்திய வீரர்களே எவ்வளவு சத்தம் போட முடியுமோ நாதன் ஸ்துதி பாடிடா எவ்வளவு ஆவியாக முடியுமோ இடும்போல் நந்தியோடு நாதன் ஸ்துதி பாடிடா இத்தரத்தோளும் ஜெயம் தன்னதை உண்டு உனக்கு விருப்பம் உண்டா இதுவரை கருதிய ரட்சகன் ஸ்தோத்திரம் இனியும் கிருபதோனி
கருதிடனே இனியும் நடக்கண திருதிடமோ கிளையாத்தின் தைலம் பாயுது ஏன் பாயுது நடக்கண திருதிடமோ சாட்சியமே எல்லாம் சாட்சியமே என்னே உடம்புல துர்நாற்றத்தை கொண்டு வர ஒரு ஆவி சாட்சியமே இயேசுவின் நாமத்தில் வெளியாகுது இயேசுவின் கூட உள்ளதா பாரம் பிரயாசங்கள் வந்தீரிலும் உள்ளத்துள்ளாவன் நினைக்கும் சமாதானம் என்னே உள்ளத்துள்ளாவன் நினைக்கும் சாட்சியமே எல்லாம் சாட்சியமே எல்லாம் சாட்சியமே என்னை இயேசுவின் கூட உள்ளதா சக்தியில் நீரச்சனே ஜெயாளியாய் நடக்கும் சக்தியில் நீரச்சனே ஜெயாளியாய் நடக்கும் சாட்சியமே எல்லாம் சாட்சியமே என்னை இயேசுவின் கூட உள்ளதான் சாட்சியமே எல்லாம் சாட்சியமே என்னை இயேசுவின் கூட உள்ளதான் சாட்சியமே சாட்சியமே எல்லாம் சாட்சியமே என்னை இயேசுவின் கூட உள்ளதா சாட்சியமே எல்லாம் சாட்சியமே என்னை இயேசுவின் கூட உள்ளதா என்னை இயேசுவின் கூட உள்ளதா என்னை இயேசுவின் கூட உள்ளதா என்னை இயேசுவின் கூட உள்ளதா ஓ Jesus' name. Oh, அடிக்கடி உன்னை சோம்பலாக்குற ஒரு ஆவி உன் சரீரத்திலிருந்து உருவி போகுது. உன் வேகத்தை தடுக்கிற ஒரு ஆவி விட்டு போகுது. கர்த்தர் உன்னை மான்களை போல வேகப்படுத்துகிறார். இனி பின்தொடர்ந்து வருகிற உன்னை தொட முடியாதுன்னு இல்லை, உன்னை நெருங்கவே முடியாது. கவனிங்க, நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். இது இலவசமானது. ஏன்னா இது ஒரு கிஃப்ட், அங்கு இருந்து வந்தது. இது இலவசமானது மட்டும் இல்லை, எந்த நாரி போன வாழ்க்கைக்கும் இது வாசனையானது. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப அரிதானது. இப்போ உங்க நடுவில் உலாவுகிறாருன்னு கையை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவரால் அன்றி வேற ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. இப்போ இலவசமான உனக்கு தருபடி உன் பக்கத்துல வந்து நிற்கிறாரு. நீ வெட்கப்படலாமா? உலகம் கண்டதுல மிகப்பெரிய மருத்துவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் கிளையாத்தின் பிசின் தைலம் உன் மேல பூசிக்கொண்டிருக்கிறார். கூப்பிடு.